நண்பர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே ஒரு 2 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதனுடைய கண்டினியூஸ் தான் இது போட்டிருக்கேன். இது டோட்டலாக ஒரே டைம் ரெக்கார்ட் பண்ண முடியல. நம்ம 2 லாட் எடுத்துருக்கோம். 2 லாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் தான் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த 20 மினிட்ஸ்க்கே நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஏன்னா அந்த ரேஞ்ச் ஜோனில் கொஞ்சம் நேரம் அது ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா 862 ஒரு லாட் போட்டிருந்தேன் ஆவரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுவும் வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம போட்ட இடத்துலேருந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து மேலே தான் போயிட்டுருக்கு. 900 சம்திங் வரையும் போயிட்டு ரிட்டன் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது அந்த ரெட் கேண்டலினுடைய ஹை என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் நிறையா அப்டேட்ஸ் நான் பண்ணலான் இருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ட்ரேட் எடுக்கிறது நம்ம லைவாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம். ஃப்யூச்சரில் நம்ம கால்ஸ் அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் அதை லைவில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதே சமயம் நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லாட் போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு லாட் போடுங்க. ஒரு மினிமம் 20 பாயிண்ட்ஸ் கேப்பில். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியாக இருந்தால் நமக்கு நிறைய மூமெண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம பக்கமாக போடக்கூடாது. அதாவது 10 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லாம் நம்ம ஆவரேஜ் பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் 20 இல்லை 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கணும். அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் ஆவரேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு லாட் 2 லாட் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணலாம். அது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா சம்டைம்ஸ் சடனாக ஒரு லோ வரும். ஆல்ரெடி நீங்கள் போட்டு வைக்கணும். அதாவது ஒரு 50 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் போட்டு வச்சிங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால வந்ததுன்னா டக்குன்னு நமக்கு பை ஆகும். அதே நேரத்தில் நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியா என்னங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணணுங்க. மெயின் விஷயம் இதுதான். ஸ்டாப் லாஸ் ஏரியா இல்லாமல் நீங்கள் அதாவது நமக்கு தோன்ற இடத்துலலாம் நம்ம பை போடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஏரியா என்னங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஏரியா எங்கே இருக்கோ அந்த ஏரியாவில் வேணால் நீங்கள் ஒரு பை போட்டு வைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஏரியா கிட்ட ஒரு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும். அந்த டைமில் நமக்கு அதை பை ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஏரியாவுக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கும். நம்ம சார்ட் பிரகாரம் சார்ட் பார்த்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ஏரியாவுக்கு மேலே போய் க்ளோசிங் வச்சுட்டு அடுத்து போதுன்னும் போது நம்ம மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகணும். அதுக்கப்புறமும் மேலே நம்ம போய்ட்டு மறுபடியும் பை பண்ணோம்னா அது லாஸ்ட்டில் தான் கொண்டு போய் நிப்பாட்டும். மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஏரியா இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 5 பாயிண்ட் முன்ன பின்ன நீங்கள் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு லாங் கேண்டல் ஹிட் ஆகும். அந்த லாங் கேண்டல் வரும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதனால் ஸ்டாப் லாஸ் ஏரியா இருக்கிறதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் கீழே போகிறது பெட்டராக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் கீழே போட்டால் கூட நமக்கு ஓகே தான். ஏன்னா நிஃப்டிக்கு அது ஓகே 5 பாயிண்ட்டுங்கிறது. பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் 10 பாயிண்ட்டுங்கிறது சாதாரண விஷயம். சாதாரணமாக அடிச்சுட்டு போயிடும். அதனால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டிங்கனாலும் நமக்கு லாஸஸ் அதிகமாகும். மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் ஏரியாவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க. அதே மாதிரி டார்கெட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்கணும். ஸ்டாப் லாஸ் டார்கெட் தெரிஞ்சால் தான் நம்ம ட்ரேடே பண்ண முடியும். ஏன்னா தோராயமாக நம்ம எடுத்துகிட்டு எங்கே போகுதுன்னே தெரியாமல், எவ்வளோ தூரம் கீழே போகணுன்னே தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா அது பாட்டுக்கு நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது.
கீழே போக போக ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக கீழே போயிட்டே இருக்குன்னா ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஏரியா எங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் ஏரியாவும் தாண்டி போதுன்னும் போது, இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருச்சு, நம்ம பொசிஷனுக்கு ஆப்போசிட் போகுதுன்னு நமக்கு வந்து சார்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் நமக்கு சொல்லுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடணும். அப்போ தான் வந்து நமக்கு லாஸஸ் வந்து குறையும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து அநேகமாக ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 920 போட்டிருக்கேன். அது நமக்கு ஹிட் ஆக போகுது. 915, 914, 912. ஏன்னா ஃபஸ்ட் டார்கெட் 920 போட்டிருக்கேன். செகண்ட் டார்கெட் 945 நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து அது 960 தான் ஃபஸ்ட் டார்கெட்டு. நான் ஃபஸ்ட் டார்கெட் போகிற வரையும் வெயிட் பண்ணல, அதுக்குள்ளேயே நான் வெளியே வந்துடலான்றதுக்காக 920, 945 2 லாட்டுக்கு வந்து டார்கெட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 919 வரையும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துருச்சு. நம்ம போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 920. ஓகே, நம்ம டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் முடிஞ்சது. ஒரு லாட் வெளியே வந்துருச்சு. அடுத்த லாட்டுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். சரி, அது மாடிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா சடனாக வந்து டக்கு 943, 944 வரையும் போயிடுச்சு. சரி, ஓகே, எதுவும் நான் மாடிஃபை பண்ணலை. அதுக்கப்புறம் 945 நான் அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். 945 கிட்ட வந்து ஹிட் ஆகுதான்னு நீங்கள் பாருங்கள். 945 ஹிட் ஆகிருச்சு. இன்றைக்கி 2 டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. என்னுடைய ப்ராஃபிட் வந்து 3600